நண்பர்களே, இன்னைக்கு வாழ்க்கை அப்டேட்டில் 4:30. என்னடா வீடியோ இந்த ஆடுதுன்னு நினைக்காதீங்க. எங்கள் ஸ்கூல் கிரவுண்டில் ஓடிட்டு இருக்கு, அதனால தான் இப்படி இருக்கு. ரொம்ப சின்ன கிரவுண்டு தான், ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. இருந்தாலும் விடாமுயற்சியை போட்டு ஒரு 15 நிமிஷம் சூப்பராக ஓடி முடிச்சுட்டு நம்ம வழக்கம் போல் கேலிஸ்தனிக்ஸ் பயிற்சி ஆரம்பித்தேன். நமக்கு ரொம்ப ஈஸியாக வருது இந்த எல்போலே வருதான், அது கூட இன்னும் கொஞ்சம் கேலிஸ்தனிக்ஸ் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அப்படியே தொடக்கரியை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்குவாட்ஸ் ஒரு 50-60 போட்டேன். நார்மலாக பண்ணுற ஸ்குவாட்ஸ் இல்லாமல் வேரியண்ட்டாக ஒரு 2-3 வேரியண்ட்டில் எக்ஸசைஸ் நல்லா இன்டென்ஸாக பண்ணேன். அண்ட் நம்ம ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு போகிற வழியில் இவன் நம்மளை கடிக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவுத்துட்டா வந்து கடிச்சிடுவான் இருக்கு. துளிவாடு இருந்துட்டு என்ன சவுண்டு போட்டான் தெரியுமா? அண்ட் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு மீன்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போலான்னு போனேன். எனக்கு சர்ப்ரைஸாக மீன்கள்லாம் சிலது குட்டி போட்டுருந்தது. சும்மா டெம்பரரி அவங்கள செப்பரேட் டேங்க்ல போட்டுட்டு எனக்கும் நல்லா பசி போயிட்டு எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு செஞ்சது இருந்தது. அது கூடவே அப்புறம் 2 வேக வச்ச முட்டை வச்சு சாப்பிட்டுட்டு அப்படி நம்ம கம்பெனி கிளம்பியாச்சு. இன்னைக்கு போனதுக்கு பரவாயில்ல, ஒரு சில விஷயத்த நியூவாக கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சில டைம் திட்டு வாங்கிட்டு இருந்தேன். சரி கொஞ்ச நாள் ஆகத்தானே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க முடியும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அதனால் அப்படியே லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரைனிங்கை முடிச்சுட்டு கிளம்பும்போது பயங்கரமான ஒரு கிளைமேட்டு, மழை வர மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக மழை வரத்துக்குள்ள சீக்கிரமாக வீட்டுக்கு போய் சேரணும் சல்லுன்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அண்ட் இன்னைக்கு டின்னர் ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் ஆட்டுக்கறி குழம்பு வச்சிருந்தாங்க. நல்லா கொழுப்பு கறியாக இருந்தது, அருமையாக இருந்துச்சு. அப்படியே அதை ஒரு புடி பிடிச்சிட்டு இன்னைக்கு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு டேவை முடிச்சுக்கிட்டேன். பாய்.